ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிட கருத்துக்கள் என்ற வகையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை கொடுத்து வருகிறோம். இது ஒவ்வொரு பதிவுகளும் அனுபவத்தில் பார்த்த தகவல்கள், நம்மை கடந்து சென்ற மனிதர்கள் நமக்கு கொடுத்தது, நாம் யாரை கடந்து சென்றோமோ அவர்களிடம் பெற்றது, காலங்கள் கொடுத்தது, சூழ்நிலைகள் கொடுத்தது, நம்மை சார்ந்த நம்மளை சுற்றி இருக்கும் மனிதர்கள் கொடுத்தது, உறவுகள் கொடுத்தது மற்றும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக தெரிந்து கொண்டது. இவை அனைத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியும், அதுவும் அனுபவம் மட்டுமே. என்னுடைய ஜோதிட பேராசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அனுபவமே ஆண்டவன். இந்த அனுபவம் தரமானதாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. தரம் இல்லாத பட்சத்தில் மற்றவர்களை அலைகழிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக நம் அனுபவம் அனைத்துமே தரமானது என்று நடைமுறையில் கடந்த கால் நூற்றாண்டாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில், அந்த கிரகம் தசாபுத்தியை நடத்தும் பட்சத்தில், அந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறது, எந்த பாவத்தில் நிற்கிறது, எந்த காரகத்துவத்தில் நிற்கிறது, எந்த தத்துவத்தில் நிற்கிறது என்பது சார்ந்த நிலைகளை ஆராய்ந்து தெளிவானால் நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் 100% சரியாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இதில் 100% சரி என்று எப்படி சொல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய எண்ணங்கள் அலைபாயாமல் இருந்து உங்களுடைய அனுபவமும் தரமாக இருக்கும் பட்சத்தில் இது 100% ஒத்துப்போகும் என்பது என்னுடைய அனுபவம். ஆனால் நமக்கு அந்த அனுபவம் போதாக்குறையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய அவசர கதியில் நாம் அள்ளி தெளித்தோமானால் அந்த தகவல்கள் சற்று ஏற்ற இறக்கத்தை கொடுக்கிறது. நான் சொல்லுவது அனைத்தும் 100% என்று சொல்லவில்லை. 100% சொல்லக்கூடிய தகவல் உள்ள மனிதர்கள் இந்த பூமியில் இருந்து சென்றிருக்கிறார்கள். நமக்கு அந்த அனுபவம் நிதானமாக அறிவும் இல்லை என்று பார்க்கும் பொழுது இது 60%, 70%, 80% என்ற கருத்துக்களோடு போய்கொண்டிருக்கிறது. சரி, ஒரு ஜாதகத்தில் பாம்பால் அல்லது விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, லக்னத்துக்கு உரிய அதிபன் 6ஆம் அதிபன் ராகு, இந்த மூவரும் கூடி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது மாரகஸ்தானத்தில் இருந்தாலும், அதாவது சரலக்கணத்துக்கு 2 7ஆம் இடங்களில், ஸ்திர லக்கணங்களுக்கு 3 8ஆம் இடங்களில், உபய லக்கணங்களுக்கு 7 11ஆம் இடங்களில் இந்த மூவர்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் சற்று பலமான பாதிப்பையோ இழப்பையோ ஆபத்தையோ தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் கூடி 7 8ஆம் இடத்தில் நிற்க, குரு லக்னத்தில் நிற்க, ஜாதகனுக்கு 8வது வயதில் விஷக்கடியால் ஆபத்து உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இவர்களுக்கு சந்திரனும் ராகுவும் கூடி 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் நிற்கிறது என்று பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. சந்திரன் நின்ற வீட்டுக்கு அதிக பாகையில், அதாவது சந்திரன் 10 பாகையில் நின்று ராகு 15 பாகையில் நிற்கும் சூழ்நிலை வரும் பொழுது இவர்களுக்கு ராகு திசை சந்திரபுத்தி நடக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் ஜென்மத்தில் இருக்கிற ராகுவை கோச்சார ராகுவையும் சந்திரனையும் கடக்கும் அந்த நாளில் அல்லது அந்த காலகட்டத்தில் விஷத்தால் ஆபத்து உண்டாகிறது என்பது நடைமுறையில் நேரடியாக பார்த்துவிட்டோம். அடுத்து திருடனாகும் நிலை என்று பார்க்கும் பொழுது, சந்திரன் பாவக்கரங்களுடன் கூடி 4ஆம் இடத்தில் அமைய பெற்றால் ஜாதகன் திருடனாக இருக்கிறான். இவன் பொருள்களுக்கு மட்டுமல்ல, உறவுகளுக்கும் திருடனாக இருக்கிறான். அதே சமயத்தில் மனங்களையும் கொள்ளையடிக்கக்கூடிய தன்மையுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இந்த மனங்களை காதல் என்ற வகையில் கொள்ளையடித்துவிட்டு அவனும் ஒன்றுக்கு மேற்பட்ட உணவு விடுதியில் விரும்பி சாப்பிடக்கூடிய ருசி உள்ளவனாகவும் அமைந்து விடுகிறான் என்பது சற்று யோசிக்கக்கூடிய தன்மையை தருகிறது.
ஊனம் ஆகும் நிலை என்று பார்க்கும் பொழுது 7 தேய்வரை சந்திரன் நிற்க 12 நிற்கும் 6 குடையவன் பாவிகளுடன் பார்த்தால் ஜாதகனுடைய உடல் உறுப்பு ஒன்று ஊனமடையும். வெட்டுப்பட நேர்தல் அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் கூடி மறைவு பெற்றால் ஜாதகன் வெட்டுப்பட நேரிடும். லக்கணத்தில் பாம்புகளோடு சனி இருக்க கன்னியில் சுக்கிரன் நின்றால் அமாவாசையில் பிறந்தவன் வெட்டுப்பட நேரிடும். சூரியன் சந்திரன் ராகு இந்த மூவரும் ஒரே வீட்டில் இருந்தால் இவர்கள் ஜாதகரது தலைப்பகுதியில் வெட்டுப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பதிவை இன்னும் சில தகவல்களோடு பார்க்கலாம். ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலேயும் 8ஆம் இடத்திலேயும் ராகு செவ்வாய் சனி சூரியன் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஒன்று வெட்டுப்பட்டு இறக்கிறார்கள், அல்லது வெட்டி கொல்லப்படுகிறார்கள், அல்லது வெட்டக்கூடிய தன்மையுள்ள குருவிட குணமுள்ள மனிதனை தந்து விடுகிறது. இது மட்டும் இல்லாமல் சிம்ம லக்கணத்தில் பிறந்து 3ஆம் இடத்திலேயும் 8ஆம் இடத்திலையும் இருக்கக்கூடிய பாவக்கரங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கரங்களிலிருந்து சூரியன் நீச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இவர்கள் எதிரிகளால் ஆயுதங்களால் கத்தி மற்றும் கொடுவால் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களால் பாதிக்கப்படுகிறார்கள், அல்லது பாதிப்பை உண்டாக்கக்கூடிய தன்மையுள்ள மனிதர்களாகவும் இருக்கிறார்கள். அடுத்து விருச்சிக லக்னத்தில் பிறந்து 3ஆம் இடமான சனியனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று முன்னும் பின்னும் ராகு கேது சனி சூரியனால் சம்பந்தப்பட்டால் இவர்கள் தவறானவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையே குரு பார்த்தால் தினமும் கொலை செய்யக்கூடிய கசாப்பு கடைக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது காண முடிகிறது. ஆனால் இவர்கள் குருவினுடைய பார்வை இல்லாது போனால் இவர்கள் தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த தவறான செயல்களில் ஈடுபடும் பொழுது மது அருந்தாமல் இவர்கள் ஒரு நாள் கூட தவறாமல் செயலில் ஈடுபடுவதில்லை. இது கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, கற்பழிப்பது போன்ற சிலர் ஜாதகங்களில் கண்ணில் பார்த்த பொழுது இந்த தகவல்கள் சற்றென்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஆக இந்த விருச்சிக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் மட்டும் இது அப்படியே பொருந்து போகிறது. அதே சமயத்தில் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 3-8 மாரகஸ்தானம். இந்த 3-8க்குரிய கிரகங்கள் பலமான சங்கடத்தையும் ஏற்ற இறக்கத்தையும் தந்து விடுகிறது. ஆனாலும் 8க்குரியவர்கள் 8ஆம் இடத்தில் சனி ராகு செவ்வாய் சம்பந்தப்படாமல் புதனே இருந்துவிட்டாலும் சூரியன் இருந்துவிட்டாலும் சுக்கிரன் இருந்துவிட்டாலும் பெரிய பாதிப்பை தருவதில்லை. இது மிகப்பெரிய யோகமாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. எடுத்துக்காட்டு திரு அமிர்தாப் பச்சனுடைய ஜாதகம். அடுத்து விபத்து என்று பார்க்கும் பொழுது லக்கணத்தில் சூரியனும் 8இல் செவ்வாயும் இருக்க தேய்பிரை சந்திரனும் ராகுவும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தால் இந்த ஜாதகரை மோசமான விபத்தை சந்திக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனும் 8இல் மறையும் செவ்வாயும் தேய்பிரை சந்திரனும் ராகுவும் இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் மித்ருபாக என்று சொல்லக்கூடிய கூட்டு மரணம், கூட்டு ஆபத்து, கூட்டு விபத்து என்ற தகவல்களை அடையாளம் காட்டக்கூடியது இந்த மித்ருபாகை. இந்த மித்ருபாகையில் இருக்கும் பொழுது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் இழப்புகளையும் வேதனைகளையும் பலமான மருத்துவ செலவுகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. லக்கணத்தில் பாம்புடன் சனியும் சூரியனும் செவ்வாயும் ராகும் இருக்கும் பட்சத்தில் பலமான இறப்பை அடையாளம் காட்டுகிறது, அல்லது பலமான விபத்தை அடையாளம் காட்டுகிறது. கையில் வெட்டு 2இல் குருவும் 3இல் சனியும் 6 அல்லது 12இல் சூரியனும் இருக்கும் பட்சத்தில் கையில் வெட்டுப்பட நேரிடுகிறது. இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சந்திரனும் கேதுவும் 6, 8, 12 இடங்களில் இருக்க சுபர் பார்வை என்று இருந்தால் இந்த ஜாதகர் தற்கொலை முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 6இல் இந்த 6, 8, 12க்குரியவர்கள் கிரகங்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு செவ்வாயே லக்னாதிபதியே 6ஆம் இடமாக அமைவதால் இந்த தற்கொலை எண்ணத்தை சுலபமாக தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் ரிஷப லக்கணத்துக்கும் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரனே என்பதால் இவர்கள் இந்த சுக்கிரன் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு இவர்களுடைய பார்வையை பெறும் பொழுது இவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் தற்கொலை எண்ணம் வந்து விடுகிறது. சில மனிதர்கள் தற்கொலைக்கு ஆளாகி இறந்தும் விடுகிறார்கள். சில பேர் குருவனுடைய பார்வை பெறும் பட்சத்தில் தற்கொலை எண்ணத்திலிருந்து அந்த ஊரை விட்டு இடம் மாறும் பொழுது அந்த எண்ணத்தில் விட்டு விடுபட்டு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது.
அடுத்து பெண்பித்தர் என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு உரியவருடன் 10ஆம் இடத்து அதிபதியும் கூடி காணப்பட்டால் ஜாதகன் எந்த நேரமும் பெண்களுடன் உறவு கொள்வதிலேயே நாட்டமாக இருக்கிறார். இவர்களுக்கு பெரிய தொழிற்சாலை, பெரிய தொழில் நிறுவனம் என்று இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பெண்களை இரவு வேளைக்கு வைத்து கொள்ளாமல் தவிர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. அப்படி இல்லாவிட்டால் இரவு வேளையில் பணியில் பெண்கள் அமர்த்தப்படின் அந்த பெண்களாலேயே அவர்கள் ஜீவனமும் ஒட்டுமொத்த தொழிலும் கெட்டுப்போய் இருக்கிறதை ஒரு ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். புதையல் என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுக்குரியவர் 8ஆம் இடத்திலிருந்து அவர் திசை நடந்தால் அவருக்கு புதையல் யோகம் அடைவார். பிற கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் படிப்பில் நாட்டமில்லை என்று பார்க்கும் பொழுது லக்னத்தில் புதனும் ராகும் கூடியிருந்தால் அவருக்கு படிப்பில் நாட்டம் குறையும். குரு பார்வை கிடைத்தால் சங்கீதத்தில் ஞானம் உருவாகிறது. இந்த புதனும் ராகும் என்று பார்க்கும் பொழுது ராகுவை கடந்து 5 பாகையை கடந்து புதன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்டதும் மற்றும் புதிய தொழில் நுணுக்கத்தால் ஏற்படக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் உருவாக்கக்கூடிய செயல்கள், அதாவது செயற்கை பொருள்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அவர்களுக்கு யோகமாக தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதாவது புதனும் ராகும் சேர்ந்தால் கல்வி சரியில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் புதன் 10 டிகிரியிலேயும் புதன் 20 டிகிரியிலும் ராகு 10 டிகிரியிலும் இருக்கும் பட்சத்தில் இந்த ராகுவும் புதனும் இருக்கிற வீட்டுக்கு குருவினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ராகுவினுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து தொழில்களிலும் இவர்கள் மிகச்சிறந்த நிபுணத்துவம் பெறுகிறார்கள், பெரிய செல்வாக்கை சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். இதில் ராகுவினுடைய காரகத்துவங்கள் என்ற தொழில் என்று பார்க்கும் பொழுது மருத்துவம், பிவிசி பைப்பு மற்றும் போர் வண்டி மற்றும் இரும்பு பைப் மற்றும் பழைய இரும்பு மற்றும் சம்பந்தப்பட்டது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமைந்திருக்கிறதை நடைமுறையில் காண்கிறோம். அடுத்து தாய்மாமனால் உதவி என்று பார்க்கும் பொழுது லக்னத்தில் புதனும் கேதுவும் இருந்து குருவின் பார்வை இருந்தால் இவர்களுக்கு தாய்மாமனுடைய உதவி கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாய்மாமனிடமிருந்து தான சொத்து கிடைக்கிறது. அந்த தான சொத்து என்பது அந்த ஜாதகனினுடைய பெருமளவு வளர்ச்சிக்கு உதவி புரியும் வண்ணமாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மனைவியால் யோகம் என்று பார்க்கும் பொழுது கலஸ்தர ஸ்தானாதிபதி 1, 2, 11ஆம் இடத்திலிருந்து 1, 2, 11க்குரியவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் யாராவது ஒருவரோடு லக்னாதிபதி சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் மனைவியின் மூலம் மிகப்பெரிய உதவி கிடைக்கிறது. அந்த மனைவியின் மூலம் அவர் கற்பனையிலும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்பது நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. கடின முயற்சி 7ஆம் இடத்தில் நீச்ச கிரகம் அமர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் ருது ஆகாத பெண்ணுடன் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள விருப்பப்படுகிறார்கள். அல்லது அந்த முயற்சியில் அவர் பலமான அவமானப்பட்டு சங்கடங்களையும் சந்திக்கிறார். ஆக இந்த 7ஆம் இடத்தில் நீச்சக்கிரகம் இருந்து அவர்களுக்கு ராகுக்கு இது சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் இவர்களே கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட அல்லது பலாத்காரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய எண்ணங்கள் சென்று அந்த தவறான பாதையில் அவர்களை திருப்பி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. நான் தரும் காணொளிகள் பார்க்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஓரிரு தகவல்கள் தேவைப்படலாம். மற்ற ஒரு தகவலுக்காக உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ தேடிக்கொண்டிருக்கலாம் அல்லது கிடைக்காமல் காத்திருக்கலாம். ஆக உங்களுடைய காணொளியை பார்த்தவுடன் அனைவருக்கும் பகிருங்கள். இந்த பூமியில் என்னுடைய காணொளி ஒரு கடுகளவு அல்லது ஒரு அணுவளவு யாராவது ஒரு மனிதருக்கு உதவி புரியுமானால் அல்லது நன்மை பயக்குமானால் அல்லது சிந்திக்க வைக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே. சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்முதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.